பார்வையற்றோர் கிரிக்கெட்டில் அசத்தும் கர்நாடக வீராங்கனை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை காணலாம். நல்ல உடல்வாகு கொண்டவர்களை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்போதும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உடல் ஊனத்தை ஓரம் தள்ளிவிட்டு ஏதாவது ஒன்றில் சாதித்து காட்ட வேண்டும் என்ற லட்சிய தாகம் அவர்களுக்குள் இருக்கும். தங்கள் லட்சியத்தை அடைய எத்தனை கஷ்டங்கள், வலி, வேதனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வர். இதுபோல கர்நாடகாவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை கங்வா நீலப்பா ஹாரிஜன் கிரிக்கெட்டில் அசத்தி வருகிறார். கர்நாடகாவின் வட மாவட்டமான ஹாவேரியின் ஷிகாவி சிசுவினா ஹாலா கிராமத்தைச் சேர்ந்தவர் 24 வயதான கங்காவா நீலப்பா ஹரிஜன். ஒரு கண் பார்வையற்ற இவருக்கு சிறுவயது முதலே கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம். இதனால் பயிற்சி பெற்று கிரிக்கெட் விளையாடினார். கடந்த ஜூனில் இங்கிலாந்தில் நடந்த முதல் சர்வதேச பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணியில் கங்காவுக்கு இடம் கிடைத்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 60 பந்துகளில் 117 ரன்கள் குவித்தார். இந்த தொடரில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்க முக்கிய பங்காற்றினார். தற்போது நட்சத்திர வீராங்கனையாக உருவெடுத்துள்ளார். சிறுவயதிலிருந்தே ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. நான் 3ஆம் வகுப்பு படித்த போது எதிர்பாராத விதமாக எனது வலது கண்ணில் சுண்ணாம்பு பட்டது. இதனால் என் கண் பார்வை பறிபோனது. அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை செய்ததால் மருத்துவ சிகிச்சை பெற முடியவில்லை. ஹாவேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு பள்ளியில் படித்த போது கிரிக்கெட் மீது ஆர்வம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பயிற்சி பெற்றேன். ராணிபென்னூரில் கல்லூரி படிக்கும் போது தீபா என்ற கிரிக்கெட் பயிற்சி மையத்தில் பயிற்சிக்கு சென்றேன். அங்கு பயிற்சியாளர்கள் யோகேஷ், சிவாஜி எனக்கு கிரிக்கெட் பற்றிய நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுத்து பயிற்சி அளித்தனர். அதன் பின்னர் மாவட்ட அளவில் நடந்த போட்டிகளில் சிறப்பாக பேட்டிங் செய்ததால் தேசிய மகளிர் பார்வையற்றோர் கிரிக்கெட் அணியில் இடம் கிடைத்தது. இங்கிலாந்தில் நடந்த போட்டியில் பங்கேற்று தங்கத்துடன் திரும்பி வந்தோம். முதல்வர் சித்தராமையா கௌரவித்தார். இது என் வாழ்நாளில் மறக்க முடியாதது. இந்த உலகம் மிகவும் பறந்து விரிந்தது. உடல் ஊனத்தை புறம் தள்ளுங்கள். சாதிக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தால் பிரச்சனைகள், சவால்களை சந்தித்து வெற்றி அடையலாம்.